டேய் இத்தனை பேர் இருக்கோம் பாத்துக்கலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ குடுனா இந்த கேம் சென்னையில ட்ரை பண்ணி தவிர எனக்கு தெரியாது. காலத்துக்கு நடுவில் நம்ம இருக்குதே கொடைக்கானல். என் கை பிடிச்சி யாருமே இல்லை. சரி ஓகே நான் கத்துறேன். ஹலோ ஸ்கார். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா கொடைக்கானலில் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஸ்காருக்கு தெரியும். ஆக்சுவலி இந்த ஒரு விழாவுக்கு வந்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட நம்ம வரும்போது டைம் 10:30 மணி. ஸோ வந்தோன்னு செட்டில் ஆகிருக்கும் வந்துட்டோம். இப்போ டைம் வந்து டீலாம் குடிச்சிட்டோம். ஏன்னா தூக்கம் வரல. ரீசன் என்னன்னா ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டோம். எங்களோட காத்துக்கிறதுக்கான வேற நெகட்டிவ் வைப்லேயே நாங்கள் நாங்கள் வரும்போதே ஒரு பெரிய கடை போன எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோம். ஹார்லிக்ஸ் குடிக்கிறீங்களா? வீடியோஸ்லாம் பார்ப்பேன், நல்லா பண்ணுறீங்க. தேங்க்யூ அது நிப்பாட்டுங்க. வந்து 800 ஃபாலோவர்ஸ் 823 33 ஏதோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறப்ப நான் இந்த மாதிரி வாக் அண்ட் லிஃப்ட் பண்ணுறப்போ சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு மெசேஜ் பண்ணேன். என்ன சைலண்ட் எப்படி எடுத்துக்கோம் பில்டிங் ஒல்லியா டேய். பக்கம் பக்கத்துல வந்து கொஞ்சம் தூரம் இந்த லைட் ஆஃப் பண்ற பாரு. டேய் அந்த ஒரு நெகட்டிவ் வைப்போடயே வந்து நாங்கள் அங்கே இருந்தாங்க. எங்களுக்கு அப்படியே நெகட்டிவாகவே தோணுது. டேய் எந்திரா பிளான் இருக்கு என்னன்னா ஒரு நெகட்டிவாக ஏதோ திடீர்னு வந்து சவுண்டு கேட்குற மாதிரி அதெல்லாம் தோணுச்சு. அது எங்களோட தோணுதான். திடீர்னு கார்த்திக் மேலே என்ன விளையாட்டு விளையாடலாம்னு சொன்னதை ஓஜா போடலாம். ஓசா போடா அப்படியே ஃப்ரேம் மறைச்சிட்டு பின்னாடி இப்படி வந்துருக்கு. கஷ்டப்பட்டு ஃப்ரேம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ காத்துக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஓஜா போர்டு விளையாடலாம்னு சொன்னான். இந்த வீடே ஒரு விதமான வைப்பாக தான் இருக்கு. ஸோ விளையாட நல்லா இருக்கு. நானும் என் லைஃப்ல இது மாதிரி ஓஜா போர்டெலாம் விளையாண்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போர்டு இல்லை. ஆனா இப்போ லைக் அந்த மாதிரி விளையாட போறது இல்ல. ஓஜா போர்டு இல்ல. ஏன்னா அது விளையாடுறதுக்கு இங்க நமக்கு போர்டு இல்ல, எதுவுமே இல்ல, ப்ரிப்பேர்டா இல்ல. என்ன பண்ண ஆமா 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 11 மைல்ஸ். கார் ஓட்டிட்டு ஒரு காட்டுக்குள்ள போறோம். எத்தனை கிலோமீட்டர் வரணும் கார்ல? 11 மைல்ல 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனோம். ஒவ்வொரு மைலுக்கும் ஒருக்க நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கணும். நம்ம நார்மலா அந்த சரௌண்டிங் கேட்டுக்கணும். அது வந்துட்டு ஏதா ஒரு மைல்ல மெயினா 8th மைல்ல வந்துட்டு கண்டிப்பா ஏதோ ஒன்று நடக்கும். அந்த கேம் விளையாடலாம் நினைச்சோம். நீங்க ரூமுக்கு வரும்போது செம்ம காட்டுல நாங்க வந்தோம். நாங்க எங்க இருந்து வந்தோம்? பூம்பாறையில் பூக்கள் வழியா செம்ம பூக்கள் இருக்கும்போது திரும்ப ஒரு பயங்கர காட்டு வழி. அதில் வரும்போது நாங்கள் அந்த விளையாட்டை விளையாடலாம் நினைச்சோம். அருண் அவங்க கூட வந்தார். இந்த கேம் கூட விளையாட்டான். நம்ம சித்தர் குரு சித்தர் இந்த பேசும்போது அவன் போயிட்டா வரலான்ட்டாங்க. பயம் அவனுக்கு ஒரு ஆள் கிடையாது. அந்த கேம் உனக்கு பயமா இருக்குடா? அவனுக்கு பயமா தான் இருக்கு. பட் இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன பசங்க ஏதாவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்பயே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. லைட்டாக எனக்கு பயமாக தான் இருக்கு. மெயினா அப்படியே பார்த்தாலும் வீட்டில் யாரும் ட்ரை பண்ண வேணாம். வீட்டில் யாரும் ட்ரை பண்ணுவாங்க. மெயினாக யாரும் ட்ரை பண்ணுவாங்க வீட்டில். இந்த வீடு பார்க்கவே ஏதோ அரண்மனை இல்லை. கம்மியான பேர் இருந்து நிறைய பேர் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சா ஒன்றும் தெரியாது. 4 பேர் 5 பேர் மட்டும் இருந்து இவ்வளோ பெரிய. நீ ஒன்று சொன்னல உன் ஃப்ரெண்டு என்னது யாரோ ட்ரை பண்ணாங்கன்னு. ஆமாம் வந்துச்சான். சரி ஓகே பேசிட்டே இருக்கோம்னா நம்ம ட்ரை பண்ணலாம். எப்படின்னு தெரியல. வீட்டில் ட்ரை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஏதாவது லைட் ஆஃப் பண்ணுமா? என்ன பண்ணுறா போயிட்டு அண்ணே கேண்டில் இருக்குண்ணே. கேண்டில் இருக்கா? இந்த கேண்டிலை வச்சு இப்போ என்ன பண்ணணும்? இந்த கார்ட்ஸு. ஓ எல்லாம் ஆல்ரெடி விளாண்ட மாதிரியே இருக்குது. எல்லாம் ப்ரிப்பரா சரியான வைப்பாங்க. ஒரு குட்டி பால் இருக்கு பாரு. எடுத்து வை. மூவ் ஆகுதான்னு பார்ப்போம். பால்லாம் அது சும்மாவே மூவ் ஆகும் காத்துக்கு. காத்துக்கு போகண்டா. ஃபேனே இல்லை. AJQKண்ணே அப்படின்னா கார்டு சொன்னேன். இப்போ AJQனா என்னடா? புரியல எனக்கு. கார்ட்ஸ் சொல்றேன். நம்பர்ஸ் இல்லாம லெட்டர்ஸ் மட்டும். எப்படி கூட நினச்சிக்கலாம். கிங்னா மென்னு, இது ஜாக்குனா மென்னு, குயின்னா வந்து சொல்றதே ஒரு வித்தியாசமா இருக்குடா. குயின்னா நார்மலாக ஜோக்கர் ஒன்று மெயின். ஜோக்கர் தான் மெயின் இதுல. இப்போ நீங்க என்ன பண்ண? நீங்க இந்த கேம் விளையாடுறது இல்லை. என்ன ரூல்ஸ் என்னன்னு சொல்லு. 8ஆம் நம்பரா? பயங்கரம். 8ஆம் நம்பர்னாலே ஒரு பெரிய கிட்டத்தட்ட அதுல வந்துட்டு படம் இருக்கு, சீரீஸ் இருக்கு. அதே மாதிரி பயங்கரமான படம். பயமா இதை ஒன்றும் யாருக்கும் 8 வர மாதிரி இது பண்ண மாட்டாங்க.
அது ஒரு பேட் வைப் நம்பர். லைக் 13 மாதிரி 13 எப்படி இது பண்ண மாட்டாங்களோ அது மாதிரி 8. எனக்கு இதெல்லாம் தெரியுது, நீ சொல்லி தான்டா தெரியுதுங்களா? ஜோக்கர் ஒன்று இருக்கா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சத்தியமா எனக்கு தெரியல, தூக்கம் வரல. ஸோ விளையாண்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு விளையாண்டு பார்க்குறோம். லைட் ஆன் பண்ணுவா நம்ம? லைட் ஆஃப் பண்ணுங்க மாஸ்டர். லைட் ஆஃப் பண்ணுவோம். இல்ல கார்டில் எடுத்து வச்சுப்போம். கார் எடுத்து வச்சுக்கலாம். யார் லைட் ஆன் பண்ணுவோம் அவங்க தான் ஏதாச்சும் தெரியுமா? ஆனா உண்மையா சொல்றேன், என் லைஃப்ல வந்து நான் இது வரைக்கும் பேயெல்லாம் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு கிடையாதுன்னு என்னோட நம்பிக்கை. ஏன்னா நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எப்படின்னா நான் என்ன பேயா எது நினைக்கிறேன்னா, நமக்கு ஒரு பயம் வரும்ல, அந்த பயமே ஒரு பேய்ன்னு நினைச்சிருக்கேன். அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ ஜோக்கர் இங்க ஜோக்கர் எடுத்துருக்கியா? அது ஜோக்கரா? ஆமா ஜோக்கர் தான். இல்ல ஜோக்கர்னு போட்டுருக்கேன், வேற இல்லையே. சரி அதான் ஜோக்கர். மேபி யூஸ் திஸ் an extra joker. ஓகே ஜோக்கர். பட் ஆக்சுவலா ஜோக்கர் கார்டு இருக்கும். இதுதான் மெயின். வந்து ஜோக்கர் எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஜாக் JKQA ஜோக்கர். அவ்வளோ கார்டு வச்சுக்கலாம். 6 கார்டு இருக்கு. மொத்தம் எத்தனை கார்டு எடுத்துக்கணும்? 6 கார்டு. ஸோ என்னென்ன கார்டு எடுத்துக்கணும் உங்களுக்கு காட்டுறேன். ஏ குயினு, 8 கிங்கு, ஜாக்கு, அப்புறம் ஜோக்கர். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். கார்டு அப்படியே பிளேஸ் பண்ணிட்டு கேண்டில் லைட் பண்ணி லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ண வேண்டியது. லைட்ஸ் ஆஃப் பண்ணிடலாமா? பாஸ் போய் லைட் ஆஃப் பண்ணி இல்லை அப்படியே லைனாக வைங்க. இல்லையா? இப்படி வைக்கணும். அருண் ஆல்ரெடி இங்கே காட்டேன். ஆல்ரெடி அரை தூக்கத்தில் இருக்கான். பாஸ் லைட் ஆஃப் பண்ணி போய் ஆஃப் பண்ண. லைட் ஆஃப் பண்ணா ஃப்ளாஷ் போடுறான். ஃபிளாஷ் வேணும்டா, அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது லைட் வைங்க. இல்லை ஃப்ளாஷ் வைக்கலாம். ஃபேஸ் தெரியாது. பரவாயில்ல ஃப்ளாஷ் போடு. பேயே இந்த வீட்டில் இல்லைன்னாலும் இந்த மாதிரி சட்டை போச்சு இருக்கிற மாதிரி இல்லாத பேய் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுறாங்க. நீங்கெல்லாம் எப்படி யோசிக்கிறீங்க? அதான் நான் செப்பல் போட்டு வந்தேன். செப்பல் போட வந்தா கழட்டி விடுங்க. நான் மட்டும் செப்பல் போடல. நான் செருப்பு கழட்டி விடணும்ண்ணே. டேய் போடா, சும்மா செருப்பா கழட்டி. டேய் கல்கரி கேம் வரணும். ப்ரொபோசலா இறங்கலடா. டேய் இத்தனை பேர் இருக்கோம், பாத்துக்கலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. அட பாத்துக்கலாம். எல்லாம் அந்த சைடு உதச்சுடு. கொடைக்கானல் இந்த ரூமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதுதான் எங்களுக்கே பயம். ஏன்னா எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா யார் கூப்பிடுறது வரல. வெளியே ஒரே ஒரு வாட்ச்மேன் உட்காந்துருக்காது. அதனால கொஞ்சம் தைரியமாக இருக்கும். வெளியே ப்ளஸ் என்னன்னா அங்கே ஒரு கேமரா இருக்குது. சிசிடிவி கேமரா இருக்குது. அப்படியே திருப்பி காட்டேன். அங்கே வந்து சிசிடிவி கேமரா இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கும். கட் ஆயிருச்சு. நான் மூச்சு விட்டு தான் இந்த இது ஆடிச்சா பயந்துட்டுன்னா நெருப்பு திடீர்னு அப்படின்ற மாதிரி ஆடின மாதிரி ஆச்சு. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்கடா. क्वेश्चंस தான் ரைஸ் பண்ணோம். ஒண்ணும் இல்ல. என்ன பண்ற? பண்ண பார்த்தா ஒரு மியூசிக் இருந்துச்சு, அதை ப்ளே பண்ணுங்க. என்ன மியூசிக்டா? டேய் மியூசிக் தான் பாஜி. பேயில மியூசிக் கேட்க ஆரம்பிச்சிட்டாடா. இந்த கேமோட ஸ்டார்டிங்கே அந்த மியூசிக். ஃபோன் அங்க இருக்கு. தங்கராஜ் கிட்ட இருக்கு. ஃபோனுங்க பஸ் ஃபோன். நான் அருணா ஃபோன் கொடுங்க. கொடுனா இல்ல இந்த லைட் அடிக்குதுல. அருண் போன் என்ன போன் எடுங்க. போன் சார்ஜ் போட்டு எத்துருவா எப்போ இந்த மியூசிக் ஏதாவது காப்பிரைட்ஸ் கொடுத்துட போறாங்க. கட் பண்ணிரட்டா மியூசிக் போட்டு கண்டினியூ. பேய்களுக்கு காப்பிரைட்ஸ் இல்லாத மியூசிக்காக போடுறா. ஏன்னா அப்பதான் வந்து யூடியூப்கார காப்பிரைட் ஸ்டேஜ் கொடுக்காம இருக்க. இல்ல இப்போ இனிமே கேம் ஆரம்பிக்க போறோம். ஃபிளாஷ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடணுமா? ஆமா, இந்த கேண்டில் லைட்ல மட்டும் தான் ரன் ஆகும். நாங்க தெரிய மாட்டோம்னா கேண்டில் லைட்ல தெரியும். ஏய் அஜி இது வேஸ்ட் போடா. பயமா இருக்குமா? சீரியஸா இது உண்மை. இவன் கூட பயமா இருக்கு. ஒண்ணு இல்ல டேபிள் சத்தியமா சொல்றேன் வரும். சீரியஸா ஏதாச்சும் ஆகும். இப்படி வாங்க, இப்படி வாங்க. எந்திரிக்க கூடாது, பாதியில எந்திரிக்க கூடாது. என்ன கடைசி வரைக்கும் என்ன எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கு. ஏதாவது ஒரு எஃபெக்ட் இப்ப இல்லாட்டியும்
கண்டிப்பாக ஒரு 7 டேஸில் யாருக்குமே ஒரு டாட் வைப்பா ஸ்குவாட் ஃப்ளாஷ் ஃபோனோட ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ எப்படி தெரியல வச்சுட்டு வாடா எப்படி வந்தாலும் உண்மையாக சொல்கிறேன். நல்லா இருக்காடா? கரெக்டாக இருக்கா? நீங்கள் இவங்க எல்லாம் தெரியுறாங்களா? தெரியுறாங்களா? எஸ். ஓகே நீ வந்து உட்காந்து இங்கே வந்து உட்காந்து அருண் மட்டும் தெரியல. நீ வந்து நீ தெரியுமா? தெரியா? என்ன மட்டும் ஒரு சில கேட்டால் இது டேபிள் எடுத்துட்டு பரவாயில்ல இது நல்லா இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணணும்? இப்போ வந்துட்டு உங்களுக்கு தோன்ற கொஸ்டின் இங்கே ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்கணும்னு நினச்சிக்கோங்க. நான் நினைக்க மாட்டேன். பயம் இல்லை உண்மையே. ஆனால் இந்த பைத்தியாரம் ஃப்ரெண்டுக்கு இப்படிதான் மாட்டா பேய் பிடிச்சி ஒரு வீட்டுல சத்தியமா நான் பொய்யா சொல்றேன். எனக்கு வேலை அந்த பேய் வந்து நானே உட்காந்து எனக்கு என்ன போயிடும் உண்மையா சொல்றேன். நீ ஒண்ணுல ஒண்ணு கடைசி வேலை அப்ப சப்போஸ் வெயில் வர மாதிரி இருந்தாலும் நம்ம டாட்டா பாய் கேம் ரன் ஆகும்போது இதை கம்ப்ளீட்டாக முடிக்கணும். கேம் ரன் ஆகும்போது மல்லி குஷ்மல்லி காசு சொல்கிறோம் இதெல்லாம் கேட்டால் மல்லி குஷம் வந்து எனக்கு உண்மையாவே ஒரு பொண்ணு அளவு சும்மா சொல்ல சரி போட போட பார்த்துக்கிறேன். A few moments later. மியூசிக் போடுறா. எனக்குமே லைட்டா அள்ளு விடுதுதான். எனக்கு பாடல ஏன்னா வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஃபர்ஸ்ட் டைம் வேற செம்மையாக சரி ஓகே 3 இப்போ என்ன ரூல்ஸ் சொல்லிட்டு ரூல்ஸ் சொல்லுங்க. நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்க மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டியது. ஓகே என்ன கொஸ்டின் யாருக்கு வேணும்? பொதுவாக கேட்கணும். சரி ஈவெண்ட்னா நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகே பாட்டு போட்டேன். நல்ல பாட்டா காப்பி கொடுத்துறாங்க உனக்காண்டி போடுறேன். சரி கேளுங்க. திங்க் அபவுட் தட்னா லைக் அது இருக்குன்னு அது இருக்குன்னு நினைக்க மாட்டேன். நம்பணும். நம்பவே மாட்டேன். நம்பினால வருவேன் நம்ப மாட்டேன். அதுக்கு ஆப்போசிட்டாக நினைச்சா ஆப்போசிட்டா யாரா நினைச்சா உங்களுக்கு கோவம் பாசிட்டிவ் விட நெகட்டிவ் அதிகமாக நினைச்சா நெகட்டிவ் தான் இருக்கும். அப்ப இதுக்கு தொட்டு இந்த கேம் வந்து நம்ம சென்னையில் ட்ரை பண்ணி தவிர எனக்கு தெரியாது. காலத்துக்கு நடுவில் நம்ம இருக்குது கொடைக்கானல். நிறைய ஆக்சிடென்ட் ஆகும் கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி காட்டுறது உண்மையிலே மனசு நீங்களே கேட்டுருக்கீங்க கொஞ்சம் அம்மா சரி அந்த ஒரு வயது எந்த அளவுக்கு ஒரு மேட்ச் இருக்கு அந்த மாதிரி ஒரு வயது இருக்கு. தப்பா நான் பயப்பட்டு என்ன பண்ண போடலாமா? நம்பித்தான் அந்த வெளியே உட்காந்துருக்க முதல்ல சிரிச்சிருக்கீங்க நம்மளால இல்லையா? சரி ஓகே நான் கத்துறேன்.
இங்க யாராவது இருக்கீங்களா? மூணு வந்துச்சா சரி உங்களுக்கு மறக்காது எதுவுமே வேணாம் அப்படியே இங்க நடக்கிறது வருதோ அப்படியே ஸ்கிப்ல அது வந்து நீரான்னு சொல்லிடுவோம். இங்க யாராவது இருக்கீங்களா? மியூசிக் ஆஃப் பண்ணுமா? இந்த மியூசிக் தான் கொஞ்சம் பயமா இருக்கு. மியூசிக் வேண்டாம். உங்ககிட்ட சொல்லிச்சா? உங்ககிட்ட சொல்லிச்சா? மியூசிக் கேட்டா எனக்கு இப்பே கிரியேட் இருக்கா. நான் அப்படியே ஃப்ளோல போறேன். இங்க யாராவது இருக்கீங்களா? ஆளுங்க இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு சயின்ஸ் காட்டுங்க. எது மூலியமாச்சு? ஏதோ ஒரு சவுண்டோ இல்லை எங்கேயாவது ஒரு என்ட்ரி கொடுங்க. என்ட்ரில சவுண்ட் போடுறா பயமா இருக்கா? ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச கார்டெல்லாம் இருக்கு. நீங்கள் கார்டு காட்டிங்கன்னா ஏதாச்சும் கார்டு லைட்டாக காட்டலாம். கார்டு வருமா? நாட்ட முடிஞ்சா டெஸ்ட் கொடுத்தா கார்டு எல்லாம் நினைக்கலாம் எப்படி இருக்கும்? கார்டெல்லாம் நான் வந்து ஆறில் வந்து நின்றுடும். கேள்வி கேட்டாங்களா? எல்லாருமே யாராச்சும் இருந்தா ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஒரே கேள்வி கேட்கல, எனக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை இருந்தால் சொல்லணும். ஃபஸ்ட்டு யாராவது யாராவது இருக்காங்களான்னு தெரியணும். அதுக்கு ஏதோ ஒரு சைடு கார்டு ஏதாச்சும் இப்பெல்லாம் சொல்லுவாங்க பயமா டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி. இதுக்கப்புறம் இவ்வளோ சிக்னல் நியூஸ் தான். ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு சத்தியமா எனக்கு. சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு. இந்த சவுண்ட் கேட்டுச்சு. ஏதோ கேட்கல உங்களுக்கு மேபி சவுண்ட் எனக்கு கேட்குது. ரெண்டு கேட்குது, மூணு கேட்குது. ஏய் ஏன் சத்தியமா கேட்டுச்சா? உனக்கு கேட்டுச்சு. எனக்கு கேட்டு சத்தியமா கேட்டுச்சு. ஓகே இப்போ நான் ஓகே நான் சொல்றேன். நீங்கள் நல்லவங்களா கிட்டவங்களா? குட் இவ்வளோ பேட். ஈவன் இல்லைண்ணா நீங்கள் நல்ல சொன்னா கெட்ட சொன்னா கேட்டீங்க வேணா ஜெண்டா மாதிரி பாஸ் ஆகுது. பாஸ் ஆகுது. என்னடா இது? இப்போ கேட்டுச்சா? சவுண்ட் கேட்குது. சத்தியமா கேட்டுச்சா? குட்டா பேட். ரைட்டா பண்ணுறேன் வேணாம். டேய் எனக்கு நான் பாதியில கேட்டு குட்டா பேட். பேசிக்கிறேன் முடிச்சுக்கிறேன். என்னெல்லாம் வளர முடியாது. அஸ்லி இது என்னன்னு தெரியல. போதும் விளையாட்டா விளையாடும் ரொம்ப வேகம். போதும். ஓகே ஸ்குவாட், நான் இது எல்லாமே வந்து இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டு ரூம்குள்ளே போயிட்டேன். ஸ்குவாட் அந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டு முடிச்சிட்டோன்னு சொல்ல முடியாது, ஸ்டாப் பண்ணிட்டோம். எப்படி இருந்துச்சு? எல்லாத்துக்கும் அது ஒரு பாருங்க. ஆக்சுவலி உண்மை என்னன்னா அது கேம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியல. ஆனால் லைட்டாக பயம் வருதுங்க, வேற ஒன்றும் இல்லை. உண்மையாலே பயம் வருது. அண்டு யாருமே வந்து ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா லைட்டாக பயமாக தான் இருக்கு. சவுண்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் கேள்வியிலே இப்படி வேலைக்காது. அவ்வளோதான் தூங்கலாம் அவ்வளோதான். எல்லாம் ஒரே கடைசி எல்லாம் போட்டு மஜா பண்ணிட்டு தூங்குவோம். அதான் வைப் பண்ணிட்டு டிஜே போட்டு இந்த வைப் வந்து நன்றி. ஸோ ஓகே பண்ணாங்க டிஜே போட்டு இதுக்கப்புறம் ஜாலியாக வைப் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே தூங்க போகிறோம். இந்த வீடியோ வந்து இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கிறேன்.
எனக்கு பக்கத்துல 2 பேர் இருக்காங்க, இந்த சைடு ஒன்று இந்த சைடு. இருப்பா நீ அப்படி சொல்றதே மச்சான் சித்தரே வந்திருக்கணும் விளையாட. வந்திருந்தானே வச்சுக்க உனக்கு அந்த காமிச்சிருப்பாங்க விளையாட. நீ பொய்ய உண்மை கிடையாது, இவன் கை ஆடுது உண்மையிலே. பா மறந்துட்டேன். ஓகே சார், என் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ இருக்கிறதுல சேஃபா இருக்கேன். இந்த வீடியோ வந்தாலும் சேஃபா இருப்பேன்னு நினைச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். பாய் ஸ்குவாட் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ தான். யாரும் வந்து எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணிக்க வேணாம். எதிர்பார்க்காம என்னது இது வந்து எதுவுமே சும்மா வந்து இவ்வளவு பெரிய வீட்டுல வந்து இருந்தோம். அண்ட் இப்போ எனக்கு ஹால்ல போய் உட்காரதுக்கு பயமா இருக்கு. பாருங்களேன், நாளைக்கு செக் அவுட் தான் இங்க பாருங்களேன். இந்த ஹாலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து விளாடணும். இவ்வளோ லைட்டோட பார்க்கும்போது நல்லா இருக்கு. பட் ஆனால் லைட் இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்ல விட்டுச்சு. இப்போ நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கரை வச்சுட்டு நல்லா வைப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே ஸ்குவாட், பாய்.